டியர் லாட்டி 4ஆம் தேதி 1 மணி கெஸ்ஸிங் நம்பர். 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 6 மணி கெஸ்ஸிங் கொடுத்ததில் பிசி பாஸ் ஆகிருக்கு. 8 மணி கெஸ்ஸிங்லேயும் பி போர்டு பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் தேதி ஆல் போர்டுக்கு 1 9 அதில் சிங்கிளாக 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 1 7 8 இன்னும் 9ஆம் நம்பர் வந்தாலும் 1 வரலாம் 8 வரலாம். பி போர்டுக்கு சேம் அதே மாதிரி 1 7 8. சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 7 9. ஏன்னா கிலோ லாட்ரி பேஸ் பண்ணி எடுத்தது 5ஆம் நம்பர். 4 வந்தாலும் 5 வரணும்னு சொல்லி 8 வந்தனால 9 7 எடுத்துக்கோங்க. 2 நம்பரை கொடுத்துருக்கேன், இந்த நம்பரில் எடுத்துக்கங்க. ஏ போர்டுக்கு 1 8, பி போர்டுக்கு 7 8, சி போர்டுக்கு 7 9. சிங்கிள் போர்டில் ஏ போர்டுக்கு 1, பி போர்டுக்கு 8, சி போர்டுக்கு 9. என் கணக்கில் தான் காமிக்குது. சி போர்டுக்கு 8 9 இல்லைன்னா 7 வரலாம். 2 நம்பரில் எடுத்துங்க. பெஸ்ட்டு போர்டாக சி போர்டு நான் 9 எடுத்திருக்கேன். ஆல் போர்டு அதே மாதிரி 9 கொடுத்துருக்கேன். 3 செட்டு தான் எடுத்திருக்கேன். 189 879 187. ஏபியில் 19 89 17. பிசி 89 87 79. ஏசி பார்த்தீங்கன்னா 19 89 17 87. என்னோடய கெஸ்ஸிங் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ கெஸ் பண்ணிட்டு கேளுங்க. கேரளா லாட்ரி ரிசல்ட்டையும் டியர் லாட்ரி ரிசல்ட்டையும் கொடுத்துருக்கேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமலே உங்களோட போஸ்ட் வரல போட்டுன்னு சொல்லுவீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் நான் போகிறேன். உங்களுக்கு வீடியோ போஸ்ட் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கொடுங்க. அப்போ நமக்கு தெரியும். பிடிச்சிருந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.